வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோடு 74 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்பை பற்றி நாம் வரிசையாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சேனல்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம போகிற வீடியோஸ் எதுவுமே பார்க்காம ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர். அப்படி இன்ஆக்டிவாக இருக்கிறவங்கள எப்படி ஆக்டிவாக மாற்றுறது, அதுக்கு ஒரு ட்ரிக்கு, அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்றுமே இல்லைங்க, கம்யூனிட்டி டேபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையுமே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த கம்யூனிட்டி டேபை பற்றி தனியாக ஆல்ரெடி ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன். பல எபிசோட்ஸ்லாம் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அந்த கம்யூனிட்டி டேபில் வந்து பார்த்தீங்கன்னா போல் கொஸ்டின்ஸ் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எங்கே போய்ட்டு போடணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட சேனலை ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. டாப் ரைட் கார்னரில் உங்கள் சேனல் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு, இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கிரியேட் அ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது போல் கொஸ்டின் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு அதுதான். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் உங்களோட வியூவர்ஸ் கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேனலில் எந்த டயத்தில் வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேளுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கு தனித்தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 5 PM 6 PM 7 PM 8 PM ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணி விட்ருங்க. எந்த டயத்தில் உங்கள் சேனலில் வீடியோஸ் வரணும்னு உங்களோட வியூவர்ஸ் ஆசைப்படுறாங்களோ அந்த டயத்தை வந்துட்டு அவங்க கிளிக் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக எந்த டயத்தில் ஓட்டிங் அதிகமாக வருதோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த டயத்தில் நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி உங்கள் சேனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களோட வியூவர்ஸ் கிட்டே வந்துட்டு நீங்கள் கேளுங்க. உங்கள் வியூவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் த்ரூ போல் கொஸ்டின்ஸ் மூலியமாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஆக்டிவாக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸையும் உங்களால் ஆக்டிவாக மாற்ற முடியும். உங்கள் சேனலில் வந்துட்டு என்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல, என்ன விஷயம் மாற்றலாம், என்ன விஷயம் வந்துட்டு புதுசாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்படி நிறைய விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்களே வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுங்க. ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் உங்களால் பண்ண முடியும். அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அந்த 4 ஆப்ஷன் வந்துட்டு அங்கே கொடுத்து வைங்க. ஏன்னா இப்போ 5ஆவதா 6ஆவதா யாராவது ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்கன்னா அது மேபி உங்களால் பண்ண முடியாமல் இருக்கலாம் உங்கள் சிச்சுவேஷனால். ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு 4 ஆப்ஷனோ 3 ஆப்ஷனோ அங்கே கொடுத்து வச்சுருங்க. அதில் ஏதாவது ஒன்று அவங்க சூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேனலை நீங்கள் மாற்றும்போது ஒவ்வொரு இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபரும் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸாக மாறுவாங்க. உங்களோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து தொடர்ச்சியாக பார்ப்பாங்க. ஓகே, நம்ம சொன்ன மாற்றத்தை வந்துட்டு அவர் கரெக்டாக பண்ணுறாரு, ஸோ இந்த சேனலில் வர வீடியோஸை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த நபருக்கு வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸை ஆக்டிவாக நாம் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரிக்கு தான், ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ட்ரிக் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக்கு, இல்லைனா டிஸ்லைக்கு, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் எல்லாத்தையுமே பண்ணி விட்ருங்க. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பாபா. பை.